நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தக்கூடிய நபரா, அதுவும் மொபைல் இல்லைங்க, டெஸ்க்டாப்பில் பயன்படுத்தக்கூடிய நபரா. அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஸோ கூகுள் குரோமுக்காக ஒரு அருமையான செட்டப்பை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கணும். தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணலாம், அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்களுடைய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் கூகுளோட குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் 3 டாட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் இதில் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இருக்கான்னு பாருங்கள். பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன். வழக்கமாக இந்த இடத்துல இந்த யூஆர்எல் அட்ரஸில் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து குரோமோட ஃப்ளாக்ஸ்குள்ளே போயிட்டோம், எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பகுதிக்குள்ளே போயிட்டோம். இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், சர்ச் ஃப்ளாக்ஸில் பேட்டரின்னு டைப் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா enable the battery saver mode feature in settings டிஃபால்ட்டா இருக்கு, enabled கொடுத்துக்கோங்க. கீழே பாட்டம் ரைட்ல ரீலான்ச் ஒரு பட்டன் டிஸ்ப்ளே ஆகும். லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா your changes will take effect the next time your relaunch Chrome இத கொடுங்க. இப்போ க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓபன் ஆகும். enabled ஆயிடுச்சா, மறுபடியும் 3 டாட் குள்ள போங்க, செட்டிங்ஸ் குள்ள போங்க. பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்ப்ளே ஆயிடுச்சா, அதை கிளிக் பண்ணுங்க. எனர்ஜி சேவர் டீடைலா கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட்டா எனேபிளா இருக்கும். டர்ன் ஆன் ஒன்லி when my computer is 20% or lower. இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டர்ன் ஆன் when my computer is unplugged. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எது வேணாலும் நீங்க செட் பண்ணிக்கலாம். இதனால உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத அவங்க எனர்ஜி சேவர் அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேண்டாம்னா இதை இப்படி ஆஃப் பண்ணிக்கோங்க, மொத்தமா ஆஃப் ஆயிடும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ கூகுளோட குரோம் ப்ரௌசரை டெஸ்க்டாப்ல பயன்படுத்தும் போது இந்த செட்டப் கண்டிப்பா எப்படி எஃபெக்டிவா இருக்கும்ல. ஸோ இதை பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. அதே மாதிரி பயனுள்ள வீடியோவா இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.